Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.2ல ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, இஃப் 13,824 ஈக்குவல் டு 2 பவர் a இன்டூ 3 பவர் b தென் ஃபைண்ட் a அண்ட் b. அதாவது 13,824 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது 2 பவர் a இன்டூ 3 பவர் b, அதாவது இந்த ஃபார்மில் கொண்டு வரணும். ப்ரைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா a and b வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அதாவது 13,824. இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into 6 12, அந்த 1 வந்ததுன்னா அப்போ 18, அப்போ 9, 1, 2 to 4. இப்போது இது ஈவன் நம்பர். இப்போ இது இன்னும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 into 3 6, அதுக்கப்புறம் 2 into 4 8, ரிமைண்டர் 1 அது இங்கே வரும். அப்போ 2 into 5 10, அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிமைண்டர் 1 வரும். அப்போ 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 அப்படின்னு வரும். இப்போ இதை இன்னும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 into 1 2, ரிமைண்டர் 1 வரும். அப்போ 2 into 7 14, 2 into 2 4 வரும். 5ல் 4 போச்சுன்னா அப்போ 1, ரிமைண்டர் 1. அப்போ 2 into 8 16. இப்போ இது இன்னும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 17 இப்போ 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 into 8 16, அப்போ ரிமைண்டர் 1 வரும். 2 into 6 12, அப்புறம் 2 4s are 8. இப்படி தான் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது மறுபடியும் 2ஆல் 2 into 4 8, அப்புறம் 2 into 3 6, அப்புறம் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 4 divided by 2 2, 3 divided by 2 1, அப்புறம் ரிமைண்டர் ஒரு 1 வரும். அதுக்கப்புறம் 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. இப்போ இன்னும் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 into 1 2, இப்போ 16 இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணால் அப்போது 8, இங்கே 0 அப்படின்னு போட்டுக்கணும். அப்புறம் 2, இப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5, அப்புறம் 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. இப்போ பார்த்தீங்கன்னா 54 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2 2s are 4, ரிமைண்டர் 1. அப்போ 2 7s are 14. இப்போ பார்த்தீங்கன்னா 27 வந்திருக்கு. இது 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து என்ன ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 3. அப்போது 3 9s are 27, அப்புறம் மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணால் 3. இப்போ அதாவது நம்ம லாஸ்ட் ப்ரைம் நம்பர் வர வரைக்கும் இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இது 3, இதான் எண்டிங். இப்போ எத்தனை 2 இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9, அதாவது 2 பவர் 9. அதேமாதிரி 3 எத்தனைன்னு பாருங்கள். 1 2 3, அப்போது 3 பவர் 3. அப்போ இந்த நம்பர் அதாவது 13,824 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3. இதுதான் ஆன்சர். அவங்க கொடுத்தது என்ன? 13,824 ஈக்குவல் டு 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. a அண்ட் பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ கம்பேர் பண்ணி a அண்ட் பியோட வேல்யூஸ் பார்க்கலாம். அதாவது 2 பவர் a இங்கே 2 பவர் 9, அப்போது ஏயோட வேல்யூ என்ன? 9. இங்கே 3 பவர் b 3 பவர் 3, அப்போ பியோட வேல்யூ என்ன? 3. இதான் a அண்ட் பியோட வேல்யூஸ். இதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, இஃப் p1 பவர் x1 into p2 பவர் x2 into p3 பவர் x3 into p4 பவர் x4 equal to 1,13,400, where p1, p2, p3, p4 are primes in ascending order and x1, x2, x3, x4 are integers. Find the value of p1, p2, p3, p4 and x1, x2, x3, x4. அதாவது இந்த 1,13,400 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் p1, p2, p3, p4 ப்ரைம் நம்பர். இந்த x1, x2, x3, x4 இந்த பவர்ஸ் இருக்கா, இது இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p1, p2, p3, p4 அண்ட் x1, x2, x3, x4. இந்த நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா இது கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ரைம்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க? 1,13,400. இப்போ இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுத்தது ப்ரைம்ஸ் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். இந்த ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ அப்படி பண்ணலாம். 2 into 5 10, ரிமைண்டர் 1 வரும். இப்போ 13 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6, அதாவது 2 6 12, அப்போ ரிமைண்டர் 1. இப்போ 14 2 7s are 14, அப்புறம் 0 0. இப்போ மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, ரிமைண்டர் 1 வரும். அப்போ 2 8s are 16, 2 3s are 6, ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 2 5s are 10, அப்புறம் இந்த 0 கீழே வரும். மறுபடியும் இது 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 1s are 2, 2 4s are 8, 2 1s are 2, ரிமைண்டர் 1 வரும். அப்போது
2 7s are 14 மறுபடியும் ரிமைண்டர் 1 வரும். அப்போ 2 5s are 10. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ப்ரைம் நம்பர் என்னன்னு பாருங்கள் 3. இப்போ வந்து இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது 1 + 4 5, 5 + 1 6, 6 + 7 13, 13 + 5 18. இப்போ 18 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த நம்பரையும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 4s are 12, ரிமைண்டர் வந்து 2, 3 7s are 21, அப்புறம் 3 2s are 6, அப்புறம் இங்கே ஒரு 1 வந்து 5, அப்போ 3 5s are 15. இப்போ 4 7 2 5 இதுதான் வந்து நம்பர். இப்போ மறுபடியும் வந்து இது 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணலாம். அப்போ கவுண்ட் பண்ணலாம். 4 + 7 11, 11 + 2 13, 13 + 5 18. இப்போ வந்து இது 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ பண்ணலாம். 3 1s are 3, ரிமைண்டர் வந்து 4, அதுக்கப்புறம் 3 5s are 15, ரிமைண்டர் வந்து 2, அதுக்கப்புறம் 3 7s are 21, அப்போ ரிமைண்டர் இங்கே ஒரு 1, 3 5s are 15. இப்போ வந்து மறுபடியும் இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். அப்போ கவுண்ட் பண்ணலாம். 1 + 5 6, 6 + 7 13, 13 + 5 18. இப்போ வந்து இது டிவைட் பண்ணலாம். அப்போ 3 5s are 15, 3 2s are 6, ரிமைண்டர் வந்து 1 வரும், 3 5s are 15. இப்போ வந்து மறுபடியும் இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கவுண்ட் பண்ணலாம். 5 + 2 7, 7 + 5 12, 12 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். 3 1s are 3, ரிமைண்டர் வந்து 2, 3 7s are 21, அப்போ ரிமைண்டர் 1 வரும், அப்போ 3 5s are 15. இப்போ வந்து இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். 1 + 7 8, 8 + 5 13, 13 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அடுத்த நம்பர் ப்ரைம் நம்பர் பாருங்கள் 5, 5ஆல் இந்த நம்பர் வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 5ஆல் பண்ணுங்கள். 5 3s are 15, ரிமைண்டர் 2, 5 5s are 25. இப்போ மறுபடியும் வந்து 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 5 7s are 35. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 7 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் ப்ரைம் நம்பரோட இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 1,13,400 நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். அப்போது இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3. அப்போது 2 power 3 இன்ட்டு 3 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 4. அப்போது 3 power 4 இன்ட்டு 5 வந்து எத்தனை தடவை? 2 times. அப்போது 5 square இன்ட்டு 7. இதுதான் வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதியிருக்கோம். இது கொஸ்டினில் கொடுத்தது வந்து எழுதிக்கலாம். அதாவது P1 power x1 இன்ட்டு P2 power x2 இன்ட்டு P3 power x3 இன்ட்டு P4 power x4 வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க இஸ் ஈக்குவல் டு 1,13,400. இப்போ வந்து நம்ம P1 P2 P3 P4 x1 x2 x3 x4ஓட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆன்சரோட கம்பேர் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து எழுதலாம். இப்போ கம்பேர் பண்ணும்போது P1ஓட வேல்யூ வந்து என்னென்னு வந்திருக்கு 2, P2ஓட வேல்யூ வந்து என்னென்னு வந்திருக்கு 3, P3ஓட வேல்யூ வந்து என்னென்னு வந்திருக்கு 5, அப்புறம் P4ஓட வேல்யூ என்னென்னு வந்திருக்கு 7. இந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி தான் எழுதணும். அடுத்தது x1ஓட வேல்யூ வந்து என்ன? அதாவது மேலே இருக்க பவரோட வேல்யூ 3, அப்புறம் x2ஓட வேல்யூ என்ன 4, x3ஓட வேல்யூ என்ன 2, x4ஓட வேல்யூ என்ன 1. இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த LCM and HCF ஆஃப் 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. அதாவது 408 and 170 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நம்ம LCM and HCF வந்து கண்டுபிடிக்கணும் பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic. அதாவது இந்த ஃபேக்டரைசேஷன் பை ப்ரைம் நம்பர்ஸ் இந்த மெத்தட் மூலமாக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் LCM and HCF வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 408க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 2 2s are 4, இந்த 0 அப்புறம் வரும், அப்புறம் 2 4s are 8. மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 1s are 2, இங்கே 0 வரும், அப்போது 2 2s are 4. மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 2 1s are 2. 51 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அடுத்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அதாவது 5 + 1 6, அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது 3 1s are 3, ரிமைண்டர் 2, 3 7s are 21. இப்போ பார்த்தீங்கன்னா 17 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அதாவது லாஸ்ட்டாக ப்ரைம் நம்பர் வர வரைக்கும் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது 170 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும்? 85. இப்போ வந்து இது 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5 × 17 85 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 17 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதோட வந்து ஃபேக்டரைசேஷன் ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் எழுதலாம். அதாவது 408 வந்து எப்படி எழுதலாம்?
இப்போ 2 வந்து எத்தனை இருக்குது 3 டைம்ஸ் அப்போது 2 பவர் 3 இன்ட்டு 3 வந்து எத்தனை தடவை இருக்குது 1 டைம்ஸ் 3 பவர் 1 இன்ட்டு 17ம் 1 டைம். அடுத்தது 170 வந்து எப்படி எழுதலாம்? இப்போ 2 வந்து எத்தனை தடவை இருக்குது 1 டைம் அப்போது 2 பவர் 1 இன்ட்டு 5 வந்து எத்தனை தடவை இருக்குது 1 டைம் அப்போது 5 பவர் 1 இன்ட்டு 17 வந்து 1 டைம் 17 பவர் 1. இப்போ வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் இருக்க காமனான ஃபேக்டர்ஸ் முதல்ல பாருங்கள், அதாவது 2 and 17. இப்போ இந்த காமனான ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் பவர் என்ன 2 பவர் 3, அதாவது இங்கே 2 பவர் 1 இங்கே 2 பவர் 3. ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து 2 பவர் 3, அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும். அடுத்து காமனான ஃபேக்டர் 17 பவர் 1 தான், அப்போ அதையும் எடுத்து எழுதிக்கணும். இது இல்லாமல் மீதி இருக்க ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள், 3 பவர் 1 5 பவர் 1, அப்போ அதையும் நம்ம எழுதிக்கணும். இப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2040 அப்படின்னு வரும். இதான் வந்து எல்சிஎம். அடுத்து வந்து ஹெச்சிஎஃப் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த காமனான ஃபேக்டர்ஸில் வந்து பாருங்கள், அதாவது இங்கே 2 பவர் 3 அண்ட் 2 பவர் 1, இதில் வந்து லீஸ்டான ஃபேக்டர் எடுத்து எழுதிக்கணும். அதாவது இங்கே வந்து 2 பவர் 1 தான் லீஸ்ட், ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் 2 பவர் 1. அதே மாதிரி இதுலேயும் லீஸ்டானது என்னது 17 பவர் 1. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 34. இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். மீதி இருக்க ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஹெச்சிஎஃப்க்கு வராது, எல்சிஎம்க்கு மட்டும்தான் வரும். இப்போ வந்து நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.